இந்திய கப்பற்படையிலிருந்து 327 பெர்மனன்ட் போஸ்டிங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டு, எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது, இதற்கான கல்வி தகுதி மற்றும் இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பராக இருந்தாலும், நீங்கள் டிஃபென்ஸில் சேர ஆசைப்பட்டாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஃபென்ஸில் சேர விரும்புகிற உங்கள் நண்பரோட பகிர்ந்துக்கங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்தியன் நேவியிலிருந்து குரூப் சி ரெக்யூர்மெண்ட்டுக்கான 327 பெர்மனன்ட் போஸ்டிங்கான வேகன்சியை தான் அவங்க எடுக்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கான அப்ளிகேஷன் டேட்டு 12 மார்ச் 2025 இருந்து 01 ஏப்ரல் 2025 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஆன்லைனில் மட்டும்தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அண்டு 01 ஏப்ரல் 2025 அன்னைக்கு நைட்டு 2359, அதாவது 12 மணி டைமில் அப்ளிகேஷன் அந்த இந்தியன் நேவி வெப்சைட்டில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிரும். அதனால் 01 ஏப்ரல் 2025 அன்னைக்கு நீங்கள் ஃபில் பண்ணால் ஓகே தான். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் 01 ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் போக வேணாம், அதற்கு முன்னாடியே ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம நார்மல் டைம்லேயும் வெப்சைட் வந்து ரொம்ப டவுனாக வந்து இருக்குது. அதனால் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இன்னொரு விஷயம், சப்போஸ் சர்வர் டவுனாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மிட் நைட்டில் ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த டைமில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, குரூப் சி ரெக்யூர்மெண்ட்டில் 4 விதமான போஸ்டிங்க்கு ஆள் எடுக்கிறாங்க. சிரங், லஸ்கார் 1, ஃபயர்மேன் அண்டு டோபாஸ். இந்த இதில் லஸ்கர் அப்படின்னா கப்பலில் வேலை பார்க்குற மாலுமிகளை வந்து அந்த மாதிரி ஒரு நேமில் தான் வந்து சொல்லுவாங்க. எப்படி நார்மலாக இந்தியன் நேவியில் ஒர்க் பண்ணுற மாலுமியை சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஃபயர்மேன் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், நார்மலாக தீயணைப்புத்துறை வீரர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்தக்கான போஸ்டிங் தான். டோபாஸ் அப்படின்றது இதுவும் மாலுமிகள் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு வேலை தான். அப்போ நீங்கள் கேட்கலாம், சிரங் லஸ்கார் 1க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்கலாம். லஸ்கார் 1 அப்படின்றது பேசிக் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மாலுமியோட தொடக்க நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சிரங் லஸ்கார் அப்படின்றது அதற்கு மேற்பட்ட பொசிஷன், அதாவது அதை விட கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த போஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேவி குரூப் சி நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் டேட்டையும் அட்மிட் கார்டோட டேட்டையும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் அப்ளை பண்ணதில் இருந்து 3லேருந்து 4 மாதத்துக்குள்ளே எக்ஸாமு, மெடிக்கலு, ஃபிசிக்கலு அதோடு சேர்த்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் முடிஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதற்கான ஸ்கில் டெஸ்ட்டில் ஸ்விம்மிங் தான் இவங்களோட பேசிக் டெஸ்ட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸ்விம்மிங் வந்து குவாலிஃபைடாக, அதாவது நல்லா வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்து எக்ஸாம் வந்து 50 மார்க்கு இல்லை அப்படின்னா 100 மார்க்குக்கு வந்து நடைபெறும். இந்த எக்ஸாமில் மேக்ஸிமம் உங்களோட ட்ரேடு நீங்கள் எந்த இது செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் ஜிகே கொஸ்டின்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, கொஞ்சம் மேக்ஸ் கொஸ்டின்ஸும் வந்து இருக்கும். இது 50 மார்க்கும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா 100 மார்க்கான எக்ஸாமும் கூட இருக்கலாம். அடுத்து எக்ஸாம் ஃபீஸு, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் யாருக்குமே எந்த விதமான ஃபீஸ் ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அதனால் நான் நெக்ஸ்ட்டு சொல்ல வர்ற டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வீடியோவை கிளியராக பார்த்துட்டு நெக்ஸ்ட் போய் அப்ளை பண்ணிடுங்க. இந்த பணிக்கு ஆண் பெண் இருபாலருமே தகுதியானவங்க தான். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், உமன் யாருக்குமே எந்த விதமான ஃபீஸ் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அடுத்து வயது வரம்பு, ஏஜை பொறுத்த மட்டில் 01 ஏப்ரல் 2025க்கு முன்னாடி 18 வயசானவராக இருக்கணும். அதே மாதிரி 01 ஏப்ரல் 2025க்குள்ளே 25 வயசானவராக இருக்கணும். அது எப்படி அப்படின்றது 01 ஏப்ரல் 2025 இதை உங்களோட பேசிக் கால்குலேட்டராக வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏஜ் இருக்கா இல்லை இல்லையா அப்படின்றத. அதுக்கடுத்து டாக்குமெண்ட்ஸு என்னென்ன தேவை அப்லோட் பண்ணுறதுக்கு அப்படின்றது, பேசிக்காக ரீசன்ட் சைஸில் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து வேணும் அப்லோட் பண்ணுறதுக்கு. அண்டு உங்களோட சிக்னேச்சரும் வேணும். உங்களோட 10th மார்க் ஷீட்டு, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டோட ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து தேவைப்படும். அதோடு சேர்த்து 1 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க. சிரங் லஸ்காராக இருந்துச்சு அப்படின்னா 2 இயர்ஸுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும், லஸ்கார் 1 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபயர்மேனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீ சி ட்ரைனிங் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தீயணைப்பாளராக என்னென்ன விஷயங்களெல்லாம் பண்ணணும் கப்பல்களில் அப்படின்றதுக்கான ஒரு ட்ரைனிங் வந்து நடக்கும். அந்த இதுக்கான சர்டிஃபிகேட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள்
ஃபயர்மேன் போஸ்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படுது. அதே மாதிரி 2 பாஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த போஸ்ட்டுக்கு எந்த விதமான சான்றிதழும் வந்து தேவை கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஸ்விம்மிங் அப்படின்றது கம்பல்சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ப்ளஸ் 10th மார்க் ஷீட் வந்து தேவைப்படுது. ஓகேங்களா, டாக்குமெண்ட்ஸ் வந்து இவ்வளோ தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த முழு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த லஸ்கார் இல்லை அப்படின்னா சிரங் லஸ்காருக்கு நீங்கள் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்டு ஃபயர்மேனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரீ சி ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டு அதை எப்படி வாங்குறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சிரங் லஸ்காருக்கு நீங்கள் அப்ளை பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதில் மொத்தம் 57 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான சேலரி வந்து 25,500 இருந்து 81,100 வரைக்கும் வந்து இருக்கும். லஸ்கார் 1 இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா 192 வேகன்சியும் இதோட சேலரி வந்து 18,000 இருந்து 56,900 வரைக்கும் இருக்கும். மூணாவதாக ஃபயர்மேன், இதில் மொத்தம் 73 வேகன்சி இருக்குது. இதற்கான சேலரி 18,000 இருந்து 56,900 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 பாஸ், இதில் மொத்தம் 5 வேகன்சி வந்து இருக்குது. இதற்கான சேலரி வந்து 18,000 இருந்து 56,900 வரைக்கும் இருக்குது. இது சம்பளம் மட்டும்தான், ப்ளஸ் அலவன்சஸும் உங்களுக்கு தனித்தனியாக வந்து கிடைக்கும். பெர்மனெண்ட் நேவியில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ப்ரிஃபரன்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்களோ அந்த எல்லா ப்ரிஃபரன்ஸுமே உங்களுக்கும் கிடைக்கும். லிக்கர் கார்டு 1 மட்டும் தவிர்த்து மிச்ச எல்லா ப்ரிஃபரன்ஸுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்குமான மெடிக்கல் வந்து இலவசமாக இருக்கும். உங்களோட குழந்தைகளுக்கான கல்வி வந்து இலவசமாக வந்து இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கான குவார்ட்டர்ஸும் அவங்க அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி உங்களோட பேசிக் நீட்ஸையும் பெனிஃபிட்ஸையும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சிரங் ஆஃப் லஸ்கார்ஸ், இந்த இதுக்கு நீங்கள் 10th முடிச்சிருக்கணும், சிரங் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும், ப்ளஸ் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு வந்து சொல்கிறாங்க. இதற்கு நீங்கள் சிரங் சர்டிஃபிகேட்டு கம்பல்சரி வேணும். ரெண்டாவது லஸ்கர் 1, இதில் நீங்கள் 10th முடிச்சிருந்தால் போதும். நாலேஜ் ஆஃப் ஸ்விம்மிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், சர்டிஃபிகேட் வந்து தேவை கிடையாது. இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபயர்மேன், இந்த இதுக்கு நீங்கள் 10th முடிச்சிருக்கணும், நீச்சல் வந்து தெரிஞ்சிருக்கணும். சி ட்ரைனிங் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து எப்படி வாங்கணும் அப்படின்றத நான் சொன்ன மாதிரியே யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது இருந்துச்சு அப்படின்னா ஃபயர்மேனுக்கு அப்ளை பண்ணுங்கள். 2 பாஸ், இதுக்கு நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும், ப்ளஸ் ஸ்விம்மிங் வந்து கம்பல்சரியாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதற்கான ஓவரால் ப்ராசஸ்ஸு, ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதணும். முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்விம்மிங் டெஸ்ட், அதாவது ஸ்கில் டெஸ்ட்டு அப்படின்றதில் உங்களுக்கான ஸ்விம்மிங் டெஸ்ட் வந்து நடக்கும். ஃபைனலாக நான் சொன்ன டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஓகேங்களா, இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் அப்படின்றது ஃபைனலாக உங்களுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகும். இதுக்கான ஹோல் அப்ளிகேஷனும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். joinindiannavy.nic.in இந்த வெப்சைட்டில் தான் அப்லோட் பண்ணணும். நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல், டெலகிராம் அண்டு வாட்ஸ்அப் குரூப்லையும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நன்றி.